Next topic, rent. What is a rent? Is a reward for land. Rent is a price or reward given for the use of a land or house or machine to the owner. In general, it is. But in economics, rent or economic rent refers to that the part of payment made by a tenant to his landlords for the use of land only. என்ன சொல்ல வராங்கன்னா, ஜென்ரலாக நம்ம ரெண்ட் பார்த்தோன்னா இந்த வீட்டுக்கு கொடுக்கறது, கடை கொடுக்கறது மாதிரி சொல்லிகிட்ருப்போம். பட் எக்கனாமிக்ஸில் ரெண்ட்டுன்ற என்னென்னா, ஒரு ஓனரோட லேண்டை நம்ம குத்தகைக்கு எடுத்து அதை யூஸ் பண்ணுறதுக்காக அந்த ஓனருக்கு கொடுக்குற காசு பேர் தான் ரெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃபார் ரெண்ட் அந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கொடுத்துருப்பாங்க. தென் ரிகார்டிங் தியரி ஆஃப் ரெண்ட். The classical theory rent is called a recording theory of rent. David Ricardo explained the theory of a rent. ரெண்ட்டுக்கான டெஃபினிஷன் என்ன பார்த்தீங்கன்னா, டேவிட் ரிகார்டோ டிஃபைன் பண்ணியிருக்கிறாரு. ரெண்ட் இஸ் தட் போர்ஷன் ஆஃப் ப்ரொடியூஸ் ஆஃப் எர்த். நம்ம ஒரு லேண்டை யூஸ் பண்ணி குட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அந்த லேண்டில் இருக்கிற அந்த ஃபர்டிலிட்டி, அந்த சாயில் ஃபர்டிலிட்டி, அந்த லேண்ட்லேருந்து பிரிக்க முடியாத அந்த ஃபர்டிலிட்டியை யூஸ் பண்ணி குட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக அந்த லேண்ட் ஓனருக்கு கொடுக்குறதா ரெண்ட் அப்படின்னு சொல்லி டேவிட் ரிகார்டோ டிஃபைன் பண்ணியிருக்கிறார். அந்த லேண்ட்லேருந்து பிரிக்க முடியாத அந்த பவர்ஸ் இருக்குல்ல, அதான் இன்டெஸ்ட்ரக்டபிள் பவர்ஸ் ஆஃப் த சாயில், அதுக்காக லேண்ட் ஓனர் கொடுக்குறதா ரெண்ட் அப்படின்னு சொல்லி டேவிட் ரிகார்டோ கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸ் டிஃபைன் பண்ணியிருக்கிறார். அடுத்த அசம்ஷன்ஸ் பார்க்கலாம். Land differ in fertility. This is also already known by everybody because ஒவ்வொரு லேண்டுமே என்ன இருக்கும், வேரி ஆகும் அதோட ஃபர்டிலிட்டியிலேருந்து. அப்புறம் லேண்டை யூஸ் பண்ண என்ன ஆகிட்டு இருக்கோம், அதில் ஃபர்டிலிட்டி குறைஞ்சிட்டே இருக்கும். அதனால டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ் ஆப்ரேட்ஸ் இன் அக்ரிகல்ச்சர். அண்ட் ரெண்ட் டிபெண்ட்ஸ் அப்பான் ஃபர்டிலிட்டி அண்ட் லொக்கேஷன் ஆஃப் லேண்ட். எந்த ஏரியாவில் லேண்டு லொக்கேட் ஆகிருக்கு, மெயின் ரோட்டில் இருக்கிற லேண்டுக்கு ஒரு ரெண்ட் கிடைக்கும், இன்டீரியர் லேண்டுக்கு ஒரு ரெண்ட் கிடைக்கும், அக்ரிகல்ச்சர் வயக்காடுக்கு ஒரு ரெண்ட் கிடைக்கும், ட்ரை லேண்டுக்கு ஒரு ரெண்ட் கிடைக்கும். அது மாதிரி டிபெண்ட்ஸ் அப்பான் ஃபர்டிலிட்டி அண்ட் லொக்கேஷன் ஆஃப் லேண்டை பொறுத்து ரெண்ட் அதிகம். அண்ட் திஸ் தியரி அசியூம் பர்ஃபெக்ட் காம்படிஷன் பேஸ்ட் ஆன் அசம்ஷன் ஆஃப் லாங் ரன் அண்ட் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் மார்ஜினல் லேண்ட் ஆர் நோ ரெண்ட் லேண்ட், அதுவும் இருக்கும். த லேண்ட் ஹேஸ் சர்டைன் ஒரிஜினல் அண்ட் இன்டெஸ்ட்ரக்டபிள் பவர்ஸ், அந்த சாயிலிருந்து பிரிக்க முடியாது இருக்கு இல்லையா ஃபர்டிலிட்டி அது. அண்ட் லேண்ட் இஸ் யூஸ்ட் ஃபார் கல்டிவேஷன் ஒன்லி அப்படின்னு சொல்லி தப்பாக அசியூம் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் மோஸ்ட் ஃபர்டைல் லேண்ட் ஆர் கல்டிவேட்டட் ஃபர்ஸ்ட். இதுவுமே ஒரு ஹிஸ்டாரிக்கலாக ராங்கான ஒரு அசம்ஷனாக தான் ஃப்ரேம் பண்ணியிருக்கிறாங்க. சரி, நம்ம தியரியில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இதில் எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தோன்னா உங்களுக்கு பிடிச்ச ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் தான் கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து ஒரு ஐலாண்டில் போய், நியூலி டிஸ்கவர்டு ஐலாண்டில் போய் செட்டில் ஆகுறேன்னு வச்சுக்கோங்க. அங்கே ஏபிசி அப்படின்ற சொல்லி 3 கிரேடில் லேண்டை பிரிச்சிருக்கிறாங்க. ஏ கிரேட் லேண்டு பார்த்தோன்னா ஃபர்டைல், நல்ல வளமான நிலம். பி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். சி வந்து லீஸ்ட் ஃபர்டைலாக இருக்கும். அப்போ அந்த ஃபஸ்ட்டு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் போய் அந்த ஐலாண்டில் செட்டில் ஆகும்போது அவங்க எந்த லேண்டை கல்டிவேட் பண்ணுறாங்கன்னா ஏ கிரேட் லேண்டு, ஏன்னா அங்கே தான் ஃபர்டைல் அதிகமாக இருக்குது. அப்போ இவங்க தான் ஃபஸ்ட்டு குரூப் பண்ணுறனால அங்கே லேண்ட் அதிகமாக இருக்கும், அதுக்கு ரெண்ட் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஃப்ரீலி அவைலபிள். அதனால் இந்த லேபர் கேபிட்டலாக யூஸ் பண்ணி 40 பேக்ஸ் ஆஃப் பேடி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ஏ கிரேட் லேண்டில். இதை பார்த்துட்டு பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா, அப்போ இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து அந்த ஐலாண்டில் போய் செட்டில் ஆக பார்க்குறாங்க. அந்த ஐலாண்டில் செட்டில் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஏ கிரேட் லேண்டு கல்டிவேட் பண்ணியாச்சு, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் செட்டில் ஆகிடுச்சு. அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா பி கிரேட் லேண்டில் போய் ஏ கிரேட் லேண்டே கல்டிவேட் பண்ண முடியாதுனால என்ன செய்கிறாங்க, பி கிரேட் லேண்டில் தான் போய் கல்டிவேட் பண்ணுறாங்க. இப்போ என்ன நடக்குனாங்க, டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ் ஆப்ரேட் ஆகும். ஸோ லெஸ் ஃபர்டைல் லேண்ட் பி கிரேடுக்கு என்ன கிடைக்கும், பிராட் அண்டர் கல்டிவேஷன் இன் ஆர்டர் டு மீட் த டிமாண்ட். அந்த பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆன அளவுக்கு பி கிரேடு கல்டிவேட் பண்ணிட்டாங்க. அதே லேபர் கேபிட்டல் தான் எம்ப்ளாய் பண்ணுறாங்க. பட் த ஈல்டு பெரிய ஹெக்டேருக்கு அந்த லேண்ட் இருக்கு இல்லையா, ஏ கிரேடில் வந்து 40 பேக்ஸ் சொல்லியிருந்தோம். இப்போ பி கிரேடில் பார்த்தீங்கன்னா 30 பேக்ஸ் மட்டும் தான் கல்டிவேட் பண்ண முடியுது. ஸோ 40 - 30 பார்த்தீங்கன்னா ஏ கிரேட் லேண்டுக்கு அந்த 10ன்றது சர்ப்ளஸ்
That is what economic rent for A grade land. ஃபஸ்ட்டு குரூப் போகும்போது அந்த லேண்டுக்கு என்ன செய்யலை, ரெண்ட் பே பண்ணலாம், அங்கே யாருமே இல்லை, இவங்க தான் ஃபஸ்ட்டு செட்டில் ஆகிருக்காங்க. இப்போ செகண்ட் குரூப் போனதுனால அந்த ஏ கிரேடுக்கு ரெண்ட் கிடைக்குது. அடுத்து இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள் பார்த்தீங்கன்னா போய் செட்டில் ஆகிறாங்க. இப்போ என்ன நடக்கும், ஏ கிரேடு பி கிரேடில் கல்டிவேட் பண்ணியாச்சு. அப்போ மிச்சம் இருக்கிறது சி கிரேட் லேண்ட் மட்டும்தான் கல்டிவேட் பண்ண போகிறாங்க. அதே சேம் அமௌண்ட் ஆஃப் லேபர் கேபிட்டல் தான் யூஸ் பண்ண போகிறாங்க. ஈல்டு பெர் ஏக்கர் சி கிரேடில் பார்த்தீங்கன்னா 20 பேக்ஸ் மட்டும்தான் கல்டிவேட் பண்ண முடியும். ஸோ இப்போ ஏ கிரேட் லேண்டுக்கு எவ்வளோ கிடைக்கும், 40 - 20 பேக்ஸு சர்ப்ளைஸ். அதுதான் எக்கனாமிக் ரெண்ட்டு ஃபார் ஏ கிரேட் லேண்ட். அண்ட் பி கிரேடுக்கு பார்த்தோன்னா பி கிரேடில் எவ்வளோ கல்டிவேட் பண்ண முடியும், 30 பேக்ஸ். அப்போ சி கிரேடில் 20 போது 30 - 20 இப்போ 10 பார்த்தீங்கன்னா யாருக்கு, பி கிரேட் லேண்டுக்கு ரெண்ட்டாக கிடைக்கும். இந்த மேலே பார்த்த அந்த இல்லஸ்ட்ரேஷன் மாதிரி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா the cost of production is just equal to the price of its produce and therefore does not yield any rent. எந்த கிரேட் லேண்டு, சி கிரேட் லேண்ட். ஏன்னா அங்கே ப்ரொடியூஸ் பண்ணுறதும் அதுக்கான காஸ்ட்டு ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்குது, 20 - 20 தான் இருக்குது. ஸோ நோ ரெண்ட் ஆர் மார்ஜினல் லேண்ட். therefore no rent land or marginal land is the land in which the cost of production is equal to the price of the produce. விற்கிறதும் வாங்குறதும் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ the land which yield rent is called a intramarginal land. therefore rent indicate the differential advantage of the superior land over the marginal land. அந்த ஃபர்டைலான லேண்டுக்கும் ஃபர்டைல் கம்மியாக இருக்கிற லேண்டுக்குமான அந்த டிஃப்ரென்ஸு தான் அங்கே ரெண்ட்டு அப்படின்றதான் மீனிங். இதை டேபிள் மூலிமா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அடுத்த டயக்ராம் இருக்குது, டயக்ராம்க்கான எக்ஸ்ப்ளனேஷன்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட் காலம் கிரேட்ஸ் ஆஃப் லேண்ட் கொடுத்துருக்காங்க, ஏபிசி. எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏ 40, 30, 20 பேக்ஸு. அதிலேருந்து சர்ப்ளஸ் ரெண்ட்டு ஏ கிரேடுக்கு 20யும் பி கிரேடுக்கு 10ம் சி கிரேடுக்கு நோ ரெண்ட். அதுதான் அந்த டேபிளில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. திஸ் இஸ் வாட் எக்ஸ்பிளைன் இன் த டயக்ராம் ஆல்சோ. இன் எக்ஸ் ஆக்சிஸ் they mention various grades ABC. in y axis yield per acre bags. இப்போ ஏ கிரேட் லேண்ட் எடுத்துகிட்டேன்னா 40 பேக்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. அண்ட் பி கிரேட் லேண்ட் பார்த்தீங்கன்னா 30 பேக்ஸ் அண்ட் சி கிரேட் 20 பேக்ஸ். தட் இஸ் வை த சி கிரேட் லேண்ட் நோ ரெண்ட் லேண்ட். திஸ் இஸ் வாட் எக்கனாமிக் ரெண்ட் ஃபார் த ஏபி கிரேட் லேண்ட்ஸ். diagrammatic explanation. X-axis various grades and Y-axis yield per acre. OA, AB and BC are the A grade, B grade, C grade land and சொல்லிட்டு கிளாஸிஃபை பண்ணியிருக்கிறாங்க. The application of equal amount of labor capital தான் எல்லா கிரேடுக்குமே யூஸ் பண்ணுறாங்க. And the C grade land is the no rent land and AB grade lands are intramarginal lands. The economic rent yielded by AB grade lands is equal to the shaded area of a respective rectangles. இதுதான் சொல்லியிருக்காங்க. ரெஸ்பெக்டிவ் ரெக்டாங்கிள்ஸில் இந்த ஏபிக்கு இருக்கிறது ரெண்ட்டு, பி கிரேடுக்கு நோ ரெண்ட் லேண்ட். கிரிட்டிசிசம் பார்த்தீங்கன்னா the order of cultivation from most fertile to least fertile land is historically wrong. அந்த அசம்ஷன் படிக்கும்போதே சொல்லியிருந்தோம் இல்லையா, இது தப்பான ஒரு அசம்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் பீப்புள் எங்கே லேண்டு கிடைக்குதோ அங்கே போய் கல்டிவேட் பண்ணிடுவாங்க. ஃபர்டைலான லேண்ட் பார்த்து அப்படி தான் கல்டிவேட் பண்ணுவான்றது கிடையாது. And this theory assumes that rent does not enter into the price, but in reality rent also enter into the price. இப்போ கடைக்கு வாடகை கொடுக்குறோன்னா அந்த காஸ்ட்டை சேர்த்து தான் இதில் ப்ரைஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் அந்த தியரியோட அசம்ஷன் பார்த்தீங்கன்னா ரெண்ட் வந்து டஸ் நாட் என்டர் இன்டு த ப்ரைஸ்ன்னு போட்டிருக்காங்க. திஸ் இஸ் ஆல்சோ கிரிட்டிசைஸ்ட் பை டு த கிரிட்டிக்ஸ். ரெண்ட்லேயும் குவாசி ரெண்ட் அப்படின்னா போலி வாரன் பேர், ரெண்டுனால வாரன் தான் சொல்லுவாங்க தமிழில். அடுத்து மார்ஷல் இன்ட்ரடியூஸ் த கான்செப்ட் ஆஃப் குவாசி ரெண்ட். கிளாசிக்கல் தியரி ஆஃப் ரெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணது டேவிட் ரிகார்டோ. அதில் இந்த குவாசி ரெண்ட் அப்படின்ற இன்ட்ரடியூஸ் பண்ணது மார்ஷல். இந்த குவாசி ரெண்ட்ன்றது என்னென்னா த ஃபேக்டர்ஸ் அதர் தென் த லேண்ட். அவர் ரெக்கார்டு என்ன சொல்லியிருந்தால் லேண்டுக்கு கிடைக்கிறதா ரெண்ட் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. இங்கே அதர் தென் த லேண்ட்
பிளான்ட் அண்ட் மெஷினரி ஆர் ஃபிக்ஸ்ட் அண்ட் சப்ளை டூரிங் ஷார்ட் பீரியட் அவங்களுக்கு கிடைக்கிற ரெண்ட்டு தான் இந்த குவாசி ரெண்ட் அப்படின்னு சொல்லி மார்ஷல் சொல்லியிருக்காரு. தி ஏர்ன் சர்ப்ளஸ் இன்கம் when demand arises. இப்போ டிக்கிங் அந்த குழி தோண்டின அந்த மாதிரி ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் இதுக்கெல்லாம் பார்த்தோன்னா இந்த ஜேசிபி இதெல்லாம் நிறைய தேவைப்படும். அப்போ ரோடெலாம் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சுன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த ஜேசிபி இதுக்கெல்லாம் ரெண்ட் கிடைக்காது. ஸோ அதைத்தான் சொல்கிறாங்க, டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது அவங்களுக்கு நிறைய இன்கம் கிடைக்கும். இட் இஸ் பியூர்லி டெம்பரரி. அதாவது ரோடு இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஜேசிபியோட டிமாண்ட் இருக்காது. இட் டிஸப்பியர்ஸ் இன் த லாங் ரன் டியூ டு வாட்? இன்க்ரீஸ் இன் த சப்ளை. The quasi rent is a surplus that the producer receives in the short period over variable cost from the sale of output. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இப்போ மீன் பிடிக்கிற சீசன் இருக்கு இல்லையா, இப்போ அதிகமாக ஃபிஷிங் இருக்கும்போது உடனே ஒரு நாள் நைட்லேயே போட் என்ன செய்ய முடியாது, ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஒரு கொஞ்ச காலத்தில் பார்த்தோன்னா போட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். அது வரையும் அந்த இருக்கிற போட்டில் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த போட்டுக்கான டிமாண்ட் என்னவாகும்? இன்க்ரீஸ் ஆகும். அதோட ரெண்ட் அதிகமாக கிடைக்கும். அப்புறம் போட் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கப்புறம் ரெண்ட் கிடைக்காது. ஸோ திஸ் இஸ் வாட் குவாசி ரெண்ட். லாங் பீரியடில் டிஸப்பியர் ஆயிரும். ரெண்ட்டுக்கும் குவாசி ரெண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ரெண்ட்டு குவாசி ரெண்ட். ரெண்ட் வந்து லேண்டுக்கானது. குவாசி ரெண்ட்டு மேன்மேட் அப்ளையன்சஸ், மனுஷங்களால் ப்ரொடியூஸ் பண்ண அந்த குட்ஸ் அண்ட் சர்வீஸ் கொடுக்குறது தான் குவாசி ரெண்ட். சப்ளை ஆஃப் லேண்ட் வந்து ஃபிக்ஸ்டு. பட் த சப்ளை ஆஃப் மேன்மேட் மிஷின் என்ன செய்யலாம், எவ்வளோ வேணாலும் ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். பட் இன் ஷார்ட் பீரியட் இட் இஸ் ஃபிக்ஸ்டு. இன் த லாங் ரன் we can produce as much as possible. And rent enter into the price, but quasi rent does not enter into the price because it disappear over a long period. Quasi rent is the income derived from the machines and other appliances made by man. அப்படின்னு தான் இந்த ஆல்ஃப்ரட் மார்ஷல் கொட்டேஷன் சொல்லுறாரு. அடுத்து மாடர்ன் தியரி. ரிகார்டா சொன்ன குவாசி ரெண்ட் கிளாசிக்கல் தியரியெல்லாம் பார்த்தோம் இல்லையா, குவாசி ரெண்ட் மார்ஷல் சொன்னதெல்லாம் பார்த்தோம்னா, அடுத்து மாடர்ன் தியரியில் என்ன சொல்கிறாங்க பாரு. Modern theory of rent or demand and supply theory of rent. The classical economists thought that land as a factor of production was different from the other factors of production. அப்படின்னு சொல்லி யார் சொன்னால்? கிளாசிக்கல். லேண்டோட மற்ற ஃபேக்டர்ஸ் எல்லாம் என்டையர்லி டிஃபர் ஃப்ரம் ஒன் another அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் மாடர்ன் எக்கனாமிக்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆல் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் there is no basic difference between them. அந்த ஃபேக்டர்ஸ் கடையில் there is no basic difference சொல்லிக்கிறாங்க. Hence the special theory was rent developed by Ricardo is not necessary. Ricardo சொன்ன அந்த ரெண்ட் தியரியும் லேண்டுக்கு மட்டும்தான் ரெண்ட்டுன்றது தேவையில்லை. ஸோ த John Robinson and Balding, they have contributed their ideas for determination of rent, which is known as what? Modern theory of rent. Modern theory of rent na enna? John Robinson enna sollikranga, the essence of the concept rent is, concept of rent enna solranga, the surplus earning by a particular part of the factor of production over and above the minimum earning that is necessary in induced to do the work. ஏதாவது ஒரு ஃபேக்டரி வந்து அது ப்ரொடியூஸ் பண்ண முடிகிற அளவையும் தாண்டி அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணி அதனால் எக்ஸ்ட்ரா இன்கம் கிடைக்குது இல்லையா, அப்போ அதுக்கு பேர் தான் என்னது? ரெண்ட் அப்படின்னு சொல்லி ஜான் ராபின்சன் கொட்டேஷன் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ரெண்ட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆக்சுவல் ஏர்னிங்ஸ் ஆஃப் அ ஃபேக்டரி ஆஃப் ப்ரொடக்ஷன் அண்ட் இட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஏர்னிங்ஸ். ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் தான் ரெண்ட் அப்படின்னு சொல்லி மாடர்ன் சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஏர்னிங்ஸ்னால் என்ன? Minimum payment that has to be made to a particular factor of production to retain in it present use is known as what? Transfer earnings. இப்போ ஒரு நீ assume that you are a labor, ஏதாவது ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுற 50,000 ஏர்ன் பண்ணுற, உன்னோட எபிலிட்டி திறமையெல்லாம் பார்த்து என்ன பண்ணுறாங்கன்னா இன்னொரு கம்பெனி வந்து உனக்கு 60,000 கொடுக்க ரெடியாக இருக்குது. அப்போ ஆல்ரெடி நீ ஒர்க் பண்ணிகிட்ருக்கிற கம்பெனியை அந்த 60,000 உனக்கு கொடுத்து
அந்த கம்பெனிலேயே ஒன்றை மெயின்டைன் பண்ணுறதுக்காக ரீட்டைன் அங்கேயே இருக்க வைக்கிறதுக்காக கொடுக்குற அந்த எக்ஸ்ட்ரா 10,000 தான் ட்ரான்ஸ்ஃபர் ஏர்னிங்ஸ். இதுவரை நம்ம பார்த்துருக்குறது ரெண்டு, கிளாசிக்கல், மாடர்ன், மார்ஷல் ஆர்ட் தியரி எல்லாம் பார்த்தாச்சு.